ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா கடையில லண்டன் லார்ட்ஸ்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். லண்டன் லார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அது ஃபர்ஸ்ட் டே இங்க பேட்டிங் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பால் பயங்கரமா ஸ்விங் ஆகும். ரெண்டு டீம்லயும் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்ச்னு பார்த்தா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா 269 ரன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 348 ரன்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரா இருந்திருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் டே நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கும். தென் ஃபோர்த் டே செகண்ட் ஹாஃப்ல இருந்து பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இங்க பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இங்க லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட்டன் போத்தம் டாப் 3ல இருக்காங்க. 3 பேருமே குவாலிட்டி ஸ்விங் பவுலர்ஸ். ஸ்பின்னர்ஸுக்கு லாஸ்ட் 2 டேஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். இங்க லாஸ்ட் 2 டேஸ்ல பேசஸ் கூட கம்பேர் பண்றப்போ ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பேட்டர்ஸ்ல டைம் எடுத்து ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இங்க நல்லா ஆட முடியும். ஓவராலா 147 டெஸ்ட் மேட்ச் இங்க நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 53 டைம்ஸும் சேஸ் போன டீம் 43 டைம்ஸும் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா 310 ரன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 299 ஆவரேஜ் ஸ்கோரா இங்க இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கவாஜா அண்ட் லபுஷன் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. கேமரன் கிரீன் ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹாசல்வுட் அண்ட் வெப்ஸ்டர் 4 பேசஸ் அண்ட் ஒரு ஸ்பின்னர் காம்பினேஷன்ல ஆடுவாங்க. இங்க கேமரன் கிரீன் பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி தான். சவுத் ஆப்பிரிக்காவும் 11 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எடன் மார்க்ரம் தென் ரிக்கல்டன் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. 4 பேசஸ் அண்ட் ஒரு ஸ்பின்னர் காம்பினேஷன்ல ஆடுவாங்க. தேவைப்பட்டா எடன் மார்க்ரம் தென் ஸ்டப்ஸ் சமோஸ் பவுல் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் அண்ட் கைல் வரேன். ரிக்கல்டன் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல 250+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு எகென்ஸ்ட் பாகிஸ்தான். பட் இங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். மத்தபடி டீசெண்டா ஆட முடியும். நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். கைல் வரேன் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. நல்ல பிளேயர். இந்த மேட்சுக்கு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இங்க சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. தென் கிளவருக்கும் கைல் வரேன் தான் பண்ணுவாரு. பவுமா ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டெஸ்ட்ல 100 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல 80 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 40 ஆவரேஜ்ல 483 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா பவுமா ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. மத்தபடி டீசெண்டா ஆட முடியும். மார்க்ரம் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. டீசென்ட் பிளேயர். பட் மார்க்ரம் ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் 60 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. பட் 2018க்கு பிறகு டெஸ்ட் மேட்சஸ் ஆடினதில்ல எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி 16 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் பேட் கமின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே பேட் பண்ணா ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பேட் பண்ணா டீசெண்டா ஆடலாம். பெடிங்கம் ஆல்மோஸ்ட் நம்பர் 4ல ஆடுவாரு. ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் அவ்வளவு கிரேட்டா இல்ல. லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல 150 தான் அடிச்சிருக்காரு. 30-35 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்றாரு. இங்க கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டப்ஸ் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆல்மோஸ்ட் 16 இன்னிங்ஸ்ல 200 அடிச்சிருக்காரு. இந்த கண்டிஷன்ல எப்படி ஆட முடியும்? டவுட் தான். மார்க்கோ யான்சன் டீசென்ட் ஆல்ரவுண்டர். இங்க பவுலிங் தென் பேட்டிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. டீம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மல்டர் டீசென்ட் ஆல்ரவுண்டர். பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. டீசென்ட் பிளேயர். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்லயும் சமோஸ் பவுல் பண்ணுவாரு. விக்கெட்ஸும் எடுக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணுங்க. இங்க குரூஷலா இருக்கலாம். ரபாடா குவாலிட்டி பிளேயர். இந்த வென்யூல 4 இன்னிங்ஸ்ல 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. இங்க நல்லா பவுல் பண்ண முடியும். பட் ரீசெண்டா கொஞ்சம் கான்பிடன்ட் லேக் இருக்கு. பட் குவாலிட்டி பிளேயர். எப்ப வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம். மகாராஜ் சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் 2 டேஸ்ல பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்கலாம். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 14 இன்னிங்ஸ்ல 13 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு.
டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டா ஆட முடியும். லுங்கி இங்கிடி நல்ல பவுலர், பட் ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. லாஸ்ட் 6 மேட்ச்ல 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 4 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் டிராப் பண்றது ரொம்ப டஃப். ஸோ டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரே. மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல 150 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2 இன்னிங்ஸ்ல 100 அடிச்சிருக்காரு. இங்க மிடில் ஆர்டர்ல ஆடுறதால டீசெண்டா ஆட முடியும். தென் க்ளோவர்க்லயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண அலெக்ஸ் கேரே குரூஷலா இருக்கலாம். ஸ்டீவன் ஸ்மித் நம்பர் 4ல ஆடுவாரு. இந்த வென்யூல 58 ஆவரேஜ்ல ஆடிருக்காரு. இங்க 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 45 ஆவரேஜ்ல ஆடிருக்காரு. சூப்பரா ஆடிருக்காரு. இங்க டீசெண்டா ஆட முடியும். டீம்ல ட்ரை பண்ணுங்க. டிராவிஸ் ஹெட் நம்பர் 5ல ஆடுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போரா இருக்கு. பட் இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸ்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 4 இன்னிங்ஸ்ல 133 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 53 ஆவரேஜ்ல ஆடிருக்காரு. 4 இன்னிங்ஸ்ல 3 50s அடிச்சிருக்காரு. நல்லா ஆடிருக்காரு. இங்க மிடில் ஆர்டர்ல ஆடுறதால நல்லா ஆட முடியும். தென் இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸ்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். கவாஜா பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. கவாஜா இந்த வென்யூல 33 ஆவரேஜ்ல ஆடிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இங்கேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா. பட் லேட்டரா டீசெண்டா ஆட முடியும். எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 40 ஆவரேஜ்ல ஆடிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இங்க செகண்ட் டே தென் தேர்ட் டேல பேட்டிங் பண்ண சான்ஸ் கிடைச்சா நல்லா பேட்டிங் ஆட முடியும். லபுஷன் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்டா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல 3 50s தான் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 136 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ரெக்கார்ட்ஸ் அவ்வளவு கிரேட்டா இல்ல. இங்க ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. கேமரன் கிரீன் ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. டீசன்ட் பிளேயர். இன்ஜரிக்கு பிறகு ஆட போறாரு. இந்த மாதிரி கண்டிஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். இங்க 2 இன்னிங்ஸ்ல 18 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 50 அடிச்சிருக்காரு. இங்க பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். ஒரு பேட்டரா டீம்ல ஆடலாம். வெப்ஸ்டர் பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் நம்பர் 7ல ஆடலாம். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். இங்க லோவர் ஆர்டர்ல ஆடுறதால இன்கேஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா வெப்ஸ்டர் பேட்டிங்ல கொஞ்சம் குரூஷியலா இருக்கலாம். தென் பவுலிங்லயும் சமோஸ் பவுல் பண்ணுவாரு. ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம். சம்டைம் பவுலிங்லயும் சமோஸ் பவுல் பண்ணுவாரு. பேட் கமின்ஸ் இந்த வென்யூல நல்லா பவுல் பண்ணிருக்காரு. 4 இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. 16 இன்னிங்ஸ்ல 41 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. டீம்ல ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டா ஆட முடியும். டீசெண்ட் ஆல்ரவுண்டர். ஸ்டார்க் இங்க குரூஷலா இருக்க முடியும். அதுவும் ஆஸ்திரேலியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருப்பாரு. பட் ஸ்டார்க் இந்த வென்யூல 4 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. தென் எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 17 இன்னிங்ஸ்ல 42 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸ்டார்க்கை டிராப் பண்றது ரொம்பவே ரிஸ்க். கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். ஹேசல்வுட் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பவுலர். இந்த வென்யூல 6 இன்னிங்ஸ்ல 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 15 இன்னிங்ஸ்ல 34 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸ்ல நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். டீம்ல ட்ரை பண்ணுங்க. விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நார்தன் லயன் டீசன்ட் பவுலர். பட் இங்க ஆஸ்திரேலியா லாஸ்ட் 2 நாள் பவுல் பண்ணா நார்தன் லயன் எஃபெக்டிவா இருக்க முடியும். விக்கெட்ஸ் எடுக்கலாம். இங்க ரெக்கார்ட்ஸ் அவ்வளவு கிரேட்டா இல்ல. 5 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. பட் இங்க பெருசா எஃபெக்டிவா இருக்க முடியாது. டீம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த 10 பிளேயர்ஸும் இந்த மேட்சுக்கு குரூஷியலா இருக்கலாம். இங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா கைல் வெரேனை ட்ரை பண்ணலாம். ரிக்கல்டனுக்கு பதிலா. தென் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பேட் பண்ணா பவுமாவை கன்சிடர் பண்ணலாம். தென் கிராண்ட் லீக்ல லபுஷன் அண்ட் ஸ்டப்ஸை ட்ரை பண்ணலாம். தென் ஆஸ்திரேலியா செகண்ட் பேட் பண்ணா கவாஜாவை கூட கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். தென் கேமரன் கிரீன் கூட பெட்டர். வெப்ஸ்டரை கண்டிப்பா கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்கோ யான்சன், பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்மித்தை ட்ரை பண்ணலாம்.
கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வியான் மல்டர், ஹாசல்வுட் அண்ட் டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். மிக்க